வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரேபியன் டிஷ் கப்ஸா செய்ய போகிறோம். சிக்கன் கப்ஸா. அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 சிக்கன் வாங்கி 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய பெரிய பீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு லெக் பீஸ் எல்லாம் அப்படி முழுசாக அப்படி கட் பண்ணணும். அப்படி 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான பொருள் டொமேட்டோ பேஸ்ட்டு, பட்டர், 2 டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு, 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கப்ஸா மசாலான்னு கிடைக்கும், அது 2 ஸ்பூன், 2 ட்ரை லெமன், அதை தாளிக்க 2 பிரிஞ்சி இலை, 2 பெரிய பீஸ் பட்டை, 5 க்ரீன் ஏலக்காய், 1 பிளாக் ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், 4-5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு. மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்கு வேண்டி, நம்ம டேஸ்ட்டுக்கு வேண்டி 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 கேரட் வெட்டி போடணும். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கூட அதுக்கு 4 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். 4 கப் ரைஸு, 2 சிக்கன், இதுக்கு உள்ள அளவு. அதுக்கு கூட நம்ம ஒரு டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறோம், சலாத்தா. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய டொமேட்டோ எடுத்துருக்கிறேன், மல்லி இலை, 4-5 வெள்ளைப்பூடு பல், அதுக்கு கூட 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றி நம்ம இதை சாப்பர்லாம் அடிக்கலாம். இதை லாஸ்ட் எப்படின்னு காமிக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் கப்ஸா செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் கப்ஸா ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் 1 பீஸ் பட்டர், அதுக்கு கூட 2 பெரிய ஸ்பூன் ஆயில் ஊற்றி, இப்போ நம்ம ஆயிலும் பட்டரும் போட்டாச்சு. அதுக்கு கூட 2 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, ஏலக்காய், நல்ல மிளகு, கிராம்பு, பிளாக் ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வச்சு, பட்டர் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு, நம்ம உள்ளி கலர் மாதிரி வதங்கி வரும்போது அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கணும். அதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டையும் போட்டு இஞ்சி போட்டு வதங்கின உடனே அது கூட நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை சேர்க்கணும். ஒவ்வொரு பீஸாக சேர்த்து, அதுக்கு தேவையான உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சோம். இப்போ சிக்கன் பீஸஸ் எல்லாம் வெந்து கலர் மாதிரி வந்தாச்சு. அதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டு, அதுக்கு கூடவே நம்ம பாக்கெட்டில் உள்ள தக்காளி பேஸ்ட்டையும் 2 ஸ்பூன் சேர்ப்போம். இது சேர்த்தா நல்ல கலர் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி, நம்ம தக்காளி பேஸ்ட்டெல்லாம் போட்டாச்சு. அதுக்கு கூட 2 ட்ரை லெமன் போடணும். கப்ஸா மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், சொல்ல மறந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடியும் போடணும். அதுக்கு கூட 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, இதை போட்டு நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஹாட் வாட்டரை ஊற்றணும். இதில் நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை ஊற்றும், அது பாயில் வாட்டர். இப்போ நம்ம கப்ஸாவுக்கு சைட் டிஷ் தக்காளி சட்னின்னு நம்ம சொல்கிறோம். அதை சலாத்தா, இங்கே அரபியில் சலாத்தான்னு சொல்லுவாங்க. அது அதில் ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை சாப்பரில் வெட்டி போட்டு
அதுக்கு கூட 2 பச்சை மிளகா போட்டு ஒரு 4 ஸ்பூன் வெள்ளைப்பொடி போட்டு மல்லி இலையும் போட்டு அதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ கப்ஸா ரைஸுக்கு தேவையான சைட் டிஷ் சலாத்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் வந்துட்டா பார்ப்போம். போட்டு 3 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாம் இது வந்து தனியாக எடுக்கும். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டை போடுவோம். போட்டுட்டு இது கூட நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க 4 கப் ரைஸ் இப்போ இது ரைஸு தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வந்தாச்சு. இதை 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சோறும் தண்ணியும் நல்லா வெந்து வந்தாச்சு. அதுக்கு கூட நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்ப்போம். கிஸ்மிஸ் போட்டால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு கூட ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்து இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வேக வைப்போம். இப்போ நம்ம கப்ஸா எல்லாம் பாயில் பண்ணி எடுத்த சிக்கனை பெப்பரு, சில்லி பவுடர், சால்ட், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரைவி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓவனில் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கு மேலே ஆயில் கோட் பண்ணி நம்ம ஓவனில் வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவின சிக்கன் பீசஸ் எல்லாம் ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம். டோஸ்ட் பண்ணி ஓவனில் அடுக்கி அதை க்ளோஸ் பண்ணி ப்ராய்லரில் வச்சு நம்ம இப்போ கப்ஸா ரைஸ் நல்ல வெந்து அழகாக ரெடி ஆகிட்டு டிஸ்பிளேயில் பார்ப்போம். இப்போ கப்ஸா ரைஸ் நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டான கப்ஸா ரைஸ் ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இதில் நம்ம சிக்கனை கிரில்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ் வந்து சலாத்தா செய்திருக்கிறேன். அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.